ஹாய், ஹலோ, வெல்கம் டு தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது பக்ரி தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு பிரெஞ்ச் மூவி. இத தமிழ்ல டப் பண்ணியிருக்கிறாங்கங்க. இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறது கென் ஸ்கோட். இந்த படத்துல தனுஷோட சேர்ந்து பெனரிக்ஸ் பிஜோ, எரின் மோரட்ரி, பர்காத் அப்டி, ஜெரால்ட் ஜொக்னட் மற்றும் பென் மில்லர் இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல தனுஷ், ராஜகுமார காரு, லக்ஷ்மிபதியா நடிச்சிருக்கிறாரு. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் யாராவது வேர்ல்டு லெவல்ல நடிச்ச செமையான ஃபீல்ட்ல மற்றும் அது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம தனுஷ் தாங்க. இவரு பிரெஞ்ச் ஆக்ட்ரஸ் பெனரிக் பெஜோ அண்ட் ஜெரால்ட் ஜுக்னாட் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல அவரு செமையா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாருங்க. தனுஷை தவிர நமக்கு ஒரு தமிழ் ஃபிலிம் ஃபேன் நம்மால கனெக்ட் ஆக முடியல. ஆமாங்க, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இது ஒரு தமிழ் டப்டு மூவி. ஆனா ஒரு நல்ல ஸ்டோரி லைன் தான் இந்த படத்தை நம்ம சொல்லணும். இந்த படத்துல தமிழ்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல ராஜா குமாரகாரு லக்ஷ்மிபதி மும்பைல ஒரு ஏழையான ஸ்ட்ரீட்ல மெஜிஷியனா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய அப்பாவை தேடி ஒரு ஃபேக்கான EUR 100 நோட்டை வச்சு பாரிஸ் வரைக்கும் போயிடுறாரு. இந்த தேடலுக்கு நடுவுல நிறைய அட்வென்ச்சர்ஸ்குள்ள போறாருன்னு தான் சொல்லணும். இவரு லண்டன், ஸ்பெயின், ரோம், லிபியான்னு பல இடத்திற்கு போய் கடைசியில பாரிஸுக்கு வராருங்க. இந்த படத்துல டிஃப்ரெண்டான கல்ச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்னு எல்லாமே பார்க்கலாம். ஆனா இந்த படத்துல வர்ற எல்லா கேரக்டருமே தமிழ்ல தான் பேசுவாங்க. அதனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் அண்ட் ரியலிஸ்டிக்கா இல்லாத மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஒரு நாவலை படமா எடுக்கும்போது அத ஒரு எக்ஸ்டென்சிவ் மேனரா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மும்பை ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ராஜாவால எப்படி யூரோப்பியன் பாஷை பேச முடியும்? அது எப்படி அவ்வளவு கண்ட்ரிக்கும் ஈஸியா போக முடியுது? என்னதான் ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இருந்தாலும் படத்துல அதாவது ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த படத்துல அது கண்டிப்பா மிஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்கிரிப்ட் படி பார்த்தா ராஜா அவரோட வாழ்க்கைய வாழ்றதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவருக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிடுற மாதிரி தான் இருக்குங்க. அவர் பார்க்குற முக்கால்வாசி மக்கள் எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க அண்ட் அவருக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. ராஜா மீட் பண்ற சில கேரக்டரோட வர்ற அந்த பாண்டிங்க ஒழுங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பா அமைஞ்சிருக்கும். லவ் ஸ்டோரியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லைஃபே இல்லாத மாதிரி கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா படத்திற்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துல தனுஷ் ஒரு யூத்ஃபுல் அண்ட் வெல் க்ரூம்டு கேரக்டரா வர்றாருங்க. அவருடைய நாட்டி, சீக்கி, 50s ஸ்டைல்ல நடிக்கிற மாதிரியே இருக்குங்க. பட் ரொம்ப அழகா ரசிக்கிற மாதிரி ரொம்ப அருமையா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாருக்கு சகஜமான ஒரு விஷயம்தாங்க. ஒரு சில சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸோட மெடோரிக்கா ஆக்டை ரொம்ப கம்பேர் பண்ணும்போது தனுஷோட ஆக்டிங் வேற லெவல்ல தாங்க இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துடைய லைஃப் லைனே இவர் தாங்க. இவர் இல்ல அப்படின்னா நம்மால தமிழ் டப்டு வெர்ஷன் கொஞ்சம் கூட பார்க்கறதுக்கு முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய கதை அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போய்க்கொண்டே இருக்குங்க. ஸோ ஸ்ட்ராங்கா இருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பா போகுங்க. ஸ்டார்டிங்கிலிருந்து முடிவு வரைக்குமே எங்கேயுமே தொய்வு இல்லாம அழகா நகர்த்திட்டு போயிருக்கிறாரு இயக்குனர். நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா கம்பேர் பண்ணும்போது இந்த படத்திற்கு எஃபோர்ட் போட்டிருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. தனுஷ் தன்னுடைய முழு எஃபோர்ட்டையுமே இந்த படத்துல போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. கண்டிப்பா இந்த படம் நம்ம தனுஷுக்காவே தியேட்டர்ல போய் பார்க்கலாங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.